Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த பூஜை கூடைக்கு இந்த முறுக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த பூஜை கூடை டியூட்டோரியல் நான் ஏற்கனவே போட்டுருக்கேன். பார்க்கலைனா மேலே லிங்க் கொடுத்திருக்கேன், போய் பார்த்துட்டு வாங்க. இந்த கூடைக்கு இந்த முறுக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத இந்த டியூட்டோரியல்ல நம்ம பார்க்க போறோம். நான் ஏற்கனவே நிறைய முறுக்கு ஹேண்டில்லாம் போட்டுருக்கேன். முறுக்கு ஹேண்டில்னு மட்டும் இல்ல, நிறைய விதமான ஹேண்டில்ஸ்லாம் நான் போட்டுருக்கேன். அதெல்லாம் நான் பிளேலிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க இதுவரையும் பார்க்கல அப்படினா போய் பாருங்க. இந்த மாதிரி ஹேண்டிலும் நான் ஏற்கனவே போட்டதுதான். நான் ஏற்கனவே ஒரு டைமண்ட் டிசைன் கூடைக்கு இதே மாதிரி ஹேண்டில் நான் போட்டிருக்கேன். அது மில்லியன் வியூ போயிருக்கு. நான் பூஜை கூடைக்கு இதுவரை முறுக்கு ஹேண்டில் போட்டதே இல்லை. அதனால ஒரு சின்ன சேஞ்சஸ்க்கு இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் இந்த முறுக்கு ஹேண்டில் பூஜை கூடைக்காக போட்டு பார்த்தேன். ரொம்பவே அழகா வந்திருக்கு. அதனால நீங்களும் பூஜை கூடைகள் போட்டீங்க அப்படின்னா முறுக்கு ஹேண்டில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி மினி கூடைக்கான அளவு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பெரிய கூடைகளுக்கான முறுக்கு ஹேண்டிலுக்கு மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மறக்காதீங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க இந்த முறுக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த கூடைக்கு ஹேண்டில் போடலாம். இதுக்கு ஹேண்டில் போடுறதுக்காக நான் 6 ஃபீட் அளவில் ஒரு ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஈக்குவலாக நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ இந்த லைன்ஸ் வருது பாருங்கள், அதில் ஒரு லைன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த பக்கத்துலேருந்து செகண்ட் லைனில் நம்ம ஒயரை உள்ளே விட்டு எடுக்கலாம். இந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு ஹோலில் விட்டு அடுத்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஹோலில் விட்டுட்டு அடுத்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டேன். இதை நம்ம ஈக்குவலாக வச்சுக்கலாம். இதை ஈக்குவலாக வச்சுட்டு இது உள்ளே வைக்கிற ஸ்டஃப் ஒயர் நமக்கு. இனி மேலே போடுறது ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணியே நம்ம போடலாம். அதுக்கு எந்த லென்த் ஒயரும் கட் பண்ண தேவையில்லை. நம்ம பண்டலோடு ஜாயிண்டாக இருக்குது பாருங்கள், இந்த ரன்னிங் ஒயரவே யூஸ் பண்ணி நம்ம போடலாம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை எடுத்துட்டு அதையும் அதே பிளேஸில் நம்ம உள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு ஒரு 2-3 இன்ச்சஸ் வெளியே எடுத்துடலாம். இனி நம்ம முறுக்கு ஹேண்டில் போட ஆரம்பிக்கலாம். இந்த ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஷேப்புக்கு ஃபோல்டு பண்ணிக்கணும். ஒரு லூப் மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்புக்கு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை நம்ம இடது பக்கம் இருக்குது பாருங்கள், லெஃப்ட் சைடு இருக்குது பாருங்கள், அந்த 2 ஒயரையும் இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடணும். அது கூட நம்ம 2 இன்ச்சஸ் விட்டோம் பாருங்கள், ரன்னிங் ஒயரையும் இந்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துடணும். இதை டைட் பண்ணிக்கலாம். இனி இடது கையால் தான் ஃபோல்டு பண்ணும். நம்ம இடது கையால் அதே மாதிரி ஒரு ஷேப் செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு வலது பக்கம் இருக்கிற அந்த 2 ஒயர் இருக்குது பாருங்கள், அதை அந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடலாம். இதை இழுத்து டைட் பண்ணிடலாம். இனி வலது பக்கம் இந்த ஒயரை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு வலது கையால் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இடது பக்கம் இருக்க ஒயரை அந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடலாம். இதே தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ரொம்ப ஈஸியானது இது. க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வலது பக்கம் போடுறதுக்காக நம்ம இடது கையை யூஸ் பண்ணணும். இடது பக்கம் போடுறதுக்காக நம்ம வலது கையை யூஸ் பண்ணணும். இதை மட்டும் கவனமாக பார்த்து போடுங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இடது பக்கம் போட போகிறோம், வலது கையை யூஸ் பண்ண போகிறோம். வலது கையை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு லூப் செஞ்சுட்டு இடது பக்கம் இருக்கிற ஒயரை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு முறுக்கு ஹேண்டில். இதே தான் நம்ம தொடர்ந்து போட்டு வரணும். ரெண்டு கையையும் நம்ம மாற்றி மாற்றி போட்டு வரணும். அப்போ தான் இந்த ஹேண்டில் போட முடியும். அதனால கவனமாக பார்த்து போடுங்க. வலது பக்கம் போடும்போது இடது கை யூஸ் பண்ணுங்கள், இடது பக்கம் போடும்போது வலது கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி லூப் செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு வாங்க. இந்த ஒயர் எவ்வளோ லென்த் இருக்கோ
அவ்வளோ லென்த்துக்கு இந்த ஹேண்டில் வந்து ஃபுல்லாக போட்டுவாங்க. நான் வந்து போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த ஹேண்டில் வந்து நான் போட்டேன். இதோட லென்த் வந்து 1 feet அளவில் இந்த ஹேண்டில் நான் போட்டிருக்கேன். இனி வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். அதுக்கு இப்போ நம்ம ஏற்கனவே போட்ட இந்த இடத்துல இருந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற இந்த பிளேஸில் நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ வந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல 2 நாட்டுக்கு கீழே வந்து நம்ம வந்து ஒரு சைடு வந்து 3 ஒயரையும் ஒரு சைடு வந்து 2 ஒயரையும் உள்ளே வந்து சொருகிடலாம். இப்போ இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். இனி வந்து இதை வந்து 2 ஒயராக நம்ம வந்து நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே சொருகிடலாம். நாட் போட்டுட்டு ஒயரையெல்லாம் உள்ளே சொருகிடலாம். இப்போ வந்து இந்த ஹேண்டில் போட்டு முடிச்சிட்டேன். இது வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.